தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார், அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்காவில் உடனடியாக தங்களை இணைச்சிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வு? இது வரக்கூடிய விமர்சனங்கள் அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? அதாவது இது 3 பேர் இல்ல, இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் கூட வருவதற்கு இது மாதிரி ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி. இதை ஒரு 3 விதமா பார்க்கணும். ஒண்ணு, அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய பொருளாதார கஷ்டத்துல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார உதவிகளை தேர்தல் செலவுக்கு செய்யல. சரி. அடுத்து, அவர்கள் வேலுமணியோடு சென்றிருந்தாலும் கூட திரும்ப அதிமுகவில் இணைந்து பயணிக்கிறேன் என்று அணுகிய பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதனால அவர்கள் தங்கள் அரசியல் எதிர்காலத்துக்காக தாவேகாவோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது ஒரு சரியான அரசியல் முடிவு அல்ல. தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல் என்று தேர்தல் காலத்துல பேசிய திரு விஜய் தற்பொழுது இது போல குதிரை பேரத்தில் ஈடுபடுவது மக்கள் மத்தியில முகம் சுளிக்க வைக்குது. இது அரசியல், இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியான அரசியல் இருக்கக்கூடாது, ஒரு மாற்றம் வேண்டும் என்றுதான் மக்கள் இவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் மற்றவர்களை விட மிக மோசமாக இது போன்ற குதிரை பேரத்துல இறங்கி இருப்பது என்பது தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு இழுத்து செல்வதாக இருக்கு. இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க அது எடப்பாடியிடம் மீண்டும் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் இன்னும் 5 பேர் தங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களா இன்னைக்கு? இல்ல, அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா அது என்ன டேர்ம்ஸ்னு அது அவங்க கிட்ட தானே கேட்கணும். இல்ல, நீங்க ஒட்டுமொத்தமா இப்ப ஏற்கனவே பிரிந்து சென்ற இவர்கள் திரு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்தவர்கள் யாருமே திருப்பி இவங்கிட்ட வர தயார் இல்லையும் போது ஒரு 5 பேர் வர்றாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தானே? அப்படி எல்லாம் இல்ல. இப்ப எவ்வளவு பேரை கட்சியில சேர்த்துனாங்க, என்ன ஏன் சேர்த்தல? எல்லாரையும் ஒரே அளவுகோல்ல வச்சு கூடாது. நிச்சயமா. நன்றி. தினமணி சார்பா மிக்க நன்றி. ஓகே, நன்றி.